இப்பவும் சொல்றேன், உன்னை யார் அதிகமாக விமர்சிக்கிறார்களோ அவர் தான் உன்னை கண்டு அஞ்சுகிறார்கள்னு ஃபெடல் காஸ்ட்ரோ சொல்றாரு. புரியுதுங்களா? அதிகமாக விமர்சிக்கக்கூடியது திமுக தான். அதிகமான பயம் உங்களுக்கு தான் இருக்கு. ஏன் நீங்க ஓடுறீங்க? 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இவரு எல்லா கூட்டணியில நாங்க பலமா இருக்கோம் பயந்து தான் வந்து சொன்னீங்களா இல்லையா? வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க சார். பாஜகவுக்கு பயந்து, அங்க மத்தியில இருந்து கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு பயந்து தான் வந்து வந்திருக்காங்க. என்ன நெருக்கடி கொடுத்துட்டாங்க? அருண்ராஜ் அவர்கள் வந்து கட்சியில வந்து இணைஞ்சிருக்கிறாரு. அவரும் பாஜக அனுப்பி வைக்கப்பட்ட ஒய் பிரிவு கொடுத்திருக்காங்க. எல்லாமே வந்து இவர் என்ன செய்யறாருன்றத டாப் டு பாட்டம் வந்து அங்க சொல்றதுக்காக வந்து அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். சோ அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்து இவர் அரசியலை நிக்க வச்சு திமுகவினுடைய வாக்கு வங்கியை வந்து பிரிக்கிறதுக்காக விஜய் வந்து களத்துல இறக்கப்பட்டிருக்காரு. சசிகாந்த் செந்தில யார் அனுப்பிச்சு விட்டா? அதுக்கும் பதில் சொல்லுங்க. சசிகாந்த் செந்தில்னு ஒருத்தர் வந்தார்ல, அவரை யார் அனுப்பிச்சு விட்டா? பாஜக தான் அனுப்பிச்சு விட்டதா? கேட்குறவருக்கு வந்து கேனையான கேப்பையில் நெய்வடியுதுன்னு சொல்லுவீங்களா? உங்களை இப்போ நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் இன்னும் நம்பக்கூடிய கூட்டம் இங்கே இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க. தீர்வை என்ன பண்ணணும்னு யோசிக்கக்கூடிய அறிவார்ந்த சிந்தனை உள்ள மக்கள் இன்னைக்கு இருக்காங்க. அத்தனை இளைஞனும் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கான். நீங்கள் சொல்லக்கூடியது பொய்ன்னு அவனுக்கு தெரியும். உங்கள் பாச்சா உங்கள் பச்சா சொல்கிற பாச்சாலாம் இங்கே பழிக்காதுன்னு அவனுக்கு தெரியும்.